ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் இருப்போம் தமிழ் மீடியம்கானது. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன், பார்க்கலாம் போய் பாருங்கள் ஓகேங்களா. நம்ம சேனல் கிளிக் பண்ணி வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் இருப்பான். ஸோ இன்னும் பல டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிவிஷன் நடக்காமல் இருக்குது. ஸோ அந்த மாணவர்களுக்காக போட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நல்லா படித்து பாருங்கள், போட்டு பாருங்கப்பா. இதில் வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மேட்ரிக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னு வச்சுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா அதுக்கு நான் ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் டேஷ். செகண்ட் ஒன் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 இலிருந்து பி என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை டேஷ். தேர்ட் ஒன் ஈக்குவல் டு F1 ஈக்குவல் டு 1 F2 ஈக்குவல் டு 3 மற்றும் Fn ஈக்குவல் டு Fn-1 ப்ளஸ் Fn-2 என்று கொடுக்கப்படின் Fi ஆனது டேஷ். ஃபோர்த் ஒன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளில் கூடுதல் டேஷ். ஃபிஃப்த் ஒன் x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 இன் மீப்பேவா x - 6 எனில் k இன் மதிப்பு டேஷ். சிக்ஸ்த் ஒன் கீழ்கண்ட கூற்றுகளில் உள்ள உற்று நோக்குக ஓகேங்களா. ஒவ்வொரு முளைவிட்ட அணியும் திசையலி அணியாகும். ஒவ்வொரு திசையலி அணியும் சதுர அணியாகும். ஒவ்வொரு அலகு அணியும் திசையலி அணியாகும். ஒவ்வொரு சதுர அணியும் மூளைவிட்ட அணியாகும். ஸோ இதில் எது தப்பு எது சரி பார்த்து வச்சுங்கப்பா. செவன்த் ஒன் ஒரு வட்டத்தின் பரிதியில் மேல் உள்ள ஒரு புள்ளியில் வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் எண்ணிக்கை டேஷ். எய்த் ஒன் ஒரு நாற்கரமானது சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை டேஷ். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் கோட்டுத்துண்டு PQவின் சாய்வு 1/√3 எனில் PQக்கு செங்குத்தான இரு சமவெட்டியின் சாய்வு டேஷ். டென்த் ஒன் A cot theta ப்ளஸ் B cosecant theta ஈக்குவல் டு P மற்றும் B cot theta ப்ளஸ் A cosecant theta ஈக்குவல் டு Q எனில் P² - Q² மதிப்பு என்ன? 11th ஒன் ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்றுக்கோணம் 30 டிகிரி இருந்து 45 டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? 12th ஒன் R1 அலகுகள் ஆரம் உள்ள ஒரு கோலப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் R1:R2 டேஷ். 13th ஒன் ஒரு அரைக்கோளத்தில் வலைப்பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். 14th ஒன் ஆங்கில எழுத்துக்கள் ABயிலிருந்து இசட்டிலிருந்து ஒரு எழுத்து சம வாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி என்ன கேட்டுறாங்க பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினை ஏதேனும் 10 எழுதினா போதும். வினாயன் 28 மட்டும் கட்டாய வினா அதாவது கம்பல்சரி வினாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 15 வந்து பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 என்ற சார்பினை அம்புக்குறி படம் வரையணும். அப்புறம் அட்டவணை மூலமாக குறிக்க வேண்டும் சொல்கிறாங்க. 16th F(x) ஈக்குவல் டு x² - 1 g(x) ஈக்குவல் டு x - 2 மற்றும் g0 f of a ஈக்குவல் டு 1 எனில் ஏஐ காண்க சொல்கிறாங்க. 17th 10⁴ x மற்றும் 19 என்றவாறு அமையும் x மதிப்பை காண்க. 18th முதல் உறுப்பு 256 பொது விகிதம் 0.5 உடைய பெருக்கு தொடர் வரிசையை காண்க. 19th x/x² + 1 என்ற கோவைக்கு விளக்கப்பட்ட மதிப்பு இருப்பின் அவற்றை காண்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் எல்லாம் படித்து வச்சு போட்டு பாருங்கள். 18 உறுப்புகளை கொண்ட ஓர் அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஓர் அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் ஓகேங்களா. 21 வடிவொத்த முக்கோணங்கள் ABC மற்றும் PQRின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். PQ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் எனில் ABயை காண்க. 22 -6,1 மற்றும் -3,2 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. 23 secant θ - cos θ ஈக்குவல் டு tan θ sin θ என நிறுவுக. 24 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25 இரு கூம்புகளின் கன அளவுகளில் விகிதம் 2.3:2 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. 26 ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரி காண்க. 27 ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளிலிருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை
மர வரைபடம் மூலம் காண்க. 28 சாய்வு 4 மற்றும் எக்ஸ் வெட்டுத்துண்டு 8 உடைய நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பகுதி ஈப்பா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29ல் ஏ ஈக்குவல் டு ஏதேனும் 10 எழுதுனா போதும். 42 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 3 4 7 8 மற்றும் பி ஈக்குவல் டு 1 7 10 எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கு உறவை குறிக்கிறது என கண்டுபிடி. ஓகேங்களா. ஸோ R1 R2 R3 கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா டி என்ற சார்பானது செல்சியஸ் உள்ள வெப்பநிலைக்கும் ஃபாரன்ஹீட் உள்ள வெப்பநிலைக்கும் உள்ள சார்பாகும். மேலும் அது T of C ஈக்குவல் டு F என வரையறுக்கப்பட்டால் இங்கு F ஈக்குவல் டு 9/5C + 30ன்னு சொல்கிறாங்க. இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் 31 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + 21 என்ற தொடரின் கூடுதல் காண்க. 32x⁴ - 12x³ + 42x² - 36x + 9 என்ற கோவையின் வர்க்க மூலம் காண்க. 33 A = 1 2 1 3 B = எனில் A - B whole transpose = A transpose - B transpose. இது அடிக்கடி கேட்குறாங்கப்பா, நிறைய சம்பளம் எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஸோ இது கம்பல்சரி பாருங்கள். 34 பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கோணத்தின் கோண இருசம வெட்டிகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என நிறுவுக. 35 ஒரு அறையின் தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது. அதில் ஓர் ஓட்டின் முனைகள் -3, -2, -1, -1 மற்றும் 1, 2 ஆகும். தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க 110 ஓடுகள் தேவைப்படுகிறது எனில் அதன் பரப்பை காண்க. 36 y = 4/3x - 7 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானதும் 7, -1 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 37 cos θ/1 + sin θ = 1/a எனில் a² - 1/a² + 1 = sin θ என நிரூபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 38 இரு கட்டடங்களுக்கு கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்கம் கோணம் 45 டிகிரி ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டிடத்தின் உயரத்தை காண்க. ஓகேங்களா. 39 அருள் தனது குடும்ப விழாவிற்காக 150 நபர்கள் தங்குவதற்காக ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சென்டிமீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கிலோமீட்டர் மற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. ஓகேங்களா. 40 ஒரு கோளத்தில் ஆரம் 25% அதிகமாகும் போது அதிகமாகும் பரப்பரப்பின் சதவீதம் காண்க. 41 சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்வுகளை காண்க. 42 ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளில் கூடுதல் Sn = Pn + Qn². இங்கு PQ மாறிலிகள் எனில் பொது வித்தியாசம் 2Q என நிறுவுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் பசங்க. ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43. ஸோ ஜாமெட்ரி கிராஃப் நல்லா பார்த்து வச்சிங்க. இது இருக்குது, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இது வந்து பல கொஸ்டின்கள் நிச்சயமாக இன்னும் பல மாவட்டத்தில் நடக்காத மாணவர்கள் கண்டிப்பாக கேட்கப்பட வாய்ப்பு உள்ளதுப்பா. ஸோ நல்லா படித்து வச்சிருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் ஆப்ஸ் கூட நம்ம சேனல் தொடர்ச்சி வீடியோ போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை.